ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்கி பரந்தாமனார் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் இருந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பெயர் வகைகள் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இடுகுறி பெயர்னா காரணம் இல்லாமல் முன்னோர் இட்ட பெயரே இடுகுறி பெயர். கல், மண். காரண பெயர்னா காரணம் குறித்து வருவது காரண பெயர். வயிறுனா வாயின் இறுதி. சுவர்னா தோல் போல் இருப்பது. மரம்னா தரையுடன் மருவி இருப்பது. கும்மி குளுமி அடிப்பது. குறிச்சினா குறிஞ்சி நிலத்தில் அஃதாவது மலைப்பகுதியில் இருக்கும் ஊர். ஒத்திகைனா ஒத்து இருக்கை. விலங்குனா முதுகெலும்பு குறுக்கே இருப்பது. நெக்ஸ்ட்டு காரண இடுகுறி பெயர். காரண இடுகுறி பெயர் என்பதும் ஒன்று உண்டு. நாற்காலி, காற்றாடி, முள்ளி, 4 கால்களுடைய கட்டில் முதலியவை பல இருப்பினும் நாற்காலி என்பது ஒரு வகை இருக்கையே இடுகுறியாக அமைகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொருட்பெயர். பொருளை குறிப்பது பொருட்பெயர். இது உயர்தினியாகவும் இருக்கும், அக்ரிணியாகவும் இருக்கும். கண்ணன், வள்ளி, நாய். இடப்பெயர்னா இடத்தை குறிப்பது இடப்பெயர். வீடு, கல்லூரி, மதுரை. காலப்பெயர் காலத்தை காட்டுவது காலப்பெயர். திங்கட்கிழமை, ஆடி, திங்கள், பகல். சினைப்பெயர்னா சினையை காட்டுவது சினைப்பெயர். சினைனா உறுப்பு. அது தாவரத்துடைய உறுப்பு பகுதியாக இருக்கலாம், விலங்கின் உறுப்பு பகுதியாக இருக்கலாம், மனிதனுடைய உறுப்பு பகுதியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பண்பு பெயர். பண்பு பெயரை குணப்பெயர் கூட சொல்லலாம். அன்பு, கருமை, சதுரம், குட்டை, இனிப்பு, அழகு, உருண்டை, வட்டம். பண்பு பெயர் நிறம், வடிவம், அளவு, சுவை 4 இதில் வரும். தொழிற்பெயர் தொழிலை காட்டுவது தொழிற்பெயர். இதில் விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெறாத தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், காலங்காட்டும் தொழிற்பெயர், உடன்பாட்டு தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர் என்று பல வகைகள் உண்டு. விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் பாருங்கள் எப்படி முடியுதுன்னு. அல், தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, தி, சி, வி, உ, உள், காடு, ஈ, மதி, தூ, மை, அடம், ஆணை, அரபு, வான் முதலிய விகுதிகளில் ஏற்ற ஒன்றை பெற்று வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். நமக்கு எக்ஸாம்பிளோட நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விகுதி பெறாத தொழிற்பெயர். கூத்து. முதல்நிலை தொழிற்பெயர் பார்க்குறோம். பகுதியே தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயராகும். ஓர் அறை, அறை. ஓர் அடி, அடி. இங்கு அறைதல், அடித்தல், குட்டுதல் ஆகிய தொழிற்பெயர்களின் பகுதிகள் மட்டும் தொழிற்பெயராகி நிற்கின்றன. முதல்நிலையே தொழிற்பெயராகி நிற்பதால் இவை முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பார்க்குறோம். சூடு, பாடு, பேரு, வீடு, வழிபாடு, வேறுபாடு. சுடுதல், படுதல், பெறுதல், விடுதல், வழிபடுதல், வேறுபடுதல் எனும் தொழிற்பெயர்களின் முதல்நிலைகளை மேற்குறித்தவாறு முறையை திரிந்துள்ளன என்பதறிக. சுடுதல்னா சுடு, சூடு இப்படி திரிந்து வந்திருக்கு. அதனால் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள். நெக்ஸ்ட்டு காலம் காட்டும் தொழிற்பெயர். நேற்று வந்தது நல்லது, இறந்த கால தொழிற்பெயர். இன்று வருகிறது எதற்கு, நிகழ்கால தொழிற்பெயர். நாளைக்கு வருவது கூடாது, எதிர்கால தொழிற்பெயரை குறிக்குது. உடன்பாட்டு தொழிற்பெயர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்தல், வணங்கல். எதிர்மறை தொழிற்பெயர் பாருங்கள். செய்யாமை, வணங்காமை.
மற்றெல்லாம் நாளை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.